ஹாய் டியூஷன்ஸ், வெல்கம் பேக் டிஜிட்டல் டியூட்டர் செல்கி. ஐஎஸ்டியில் நம்ம சில விஷயங்களை பார்த்து ஒரு நியூ அப்டேட்டை பார்ப்போம். அவங்களோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா 2020 அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்துட்டு நியூ அப்டேட் இல்லையா? ஓகே, 2025-26ல இருக்கும்போது நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷத்தை கடந்துட்டோம் இல்லையா? ஸோ அங்கே இருந்த விஷயங்களுக்கு இப்போ சில மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டை கூட எங்களை எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அது சம்மந்தமான ரெடி பண்ணியிருக்கோம்னு நாங்கள் ஓகே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், சில சாப்டர் நம்பர் 2, அதாவது டிஜிட்டல் டீச்சர் செல்கே பொறுத்தவரைகளிலும் சாப்டர் நம்பர் 2 நாங்கள் படிச்ச விஷயங்கள் டெக்னாலஜி சம்பந்தமான என்னென்ன இருக்குது, சட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த எக்ட்ல புதிய மாற்றங்கள் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதையும் நாங்கள் இங்கே பார்த்துட்டு போனா நல்லமென்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் 2024ல ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட், ஓகே, ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம்ங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை மானிட்டர் பண்றதுக்காக வேண்டி ஆன்லைன் சேஃப்டி கமிஷன்ங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இந்த சட்டம்ங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம சாப்டர் நம்பர் 2ல பார்த்தோம் சோஷியல் மீடியா, சோஷியல் நெட்வொர்க்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியன் 2ல உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹுவாயுவங்கையும் சாரி பேர் மறந்துட்டு அரவிந்த் ஃப்ரம் சோஷியல் மீடியா மாதிரி இல்லையா? ஓகே, அத மாதிரி சோஷியல் மீடியா ரிப்போர்ட்டர் சம்திங் சொல்ல இல்லையா? ஸோ அத மாதிரி இப்ப இருக்கிற எல்லாருமே கருத்து சொல்லக்கூடியவர்களாகவும், எல்லாருமே எழுதக்கூடியவர்களாகவும், எல்லாருமே போஸ்ட் போடக்கூடியவர்களாகவும் வந்துட்டாங்க. ஓகே, அவதூறுகள், பொய்கள், ஓகே, அதே மாதிரி ஒரு மதத்தை இன்னொரு மதத்தை அஹ், மோசமா பேசுறது, கொமெண்ட்ஸ் பண்றது, இப்படி வந்துட்டு ஒரு அந்த அந்த சிஸ்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் அந்த கட்டுக்கோப்பு இல்லாம யார் யார் என்ன பேசுறது, என்ன பேசணும், வயசு வித்தியாசம் இல்லாம மரியாதை இல்லாம அப்படி போயிட்டே இருந்துச்சு இல்லையா? சோ இலங்கை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சரல் கண்ட்ரி இல்லையா? ஒரு 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 ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட நாடு. சோ இந்த நாட்டுல இப்படி நடக்கிறது சரி வராதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன செஞ்சீங்கன்னா சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் இதனால பேச்சு சுதந்திரங்கள் பாதிக்கப்படுது என்று பல நிறுவனங்கள் எதிர்த்திருந்தாலும், பட் இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தடை செய்யப்பட்ட உள்ளடக்கங்கள், ஓகே, ப்ரொஹிபிட்டட் இதுல என்ன கண்டென்ட்களை நீங்க போஸ்ட் பண்ண கூடாதுங்கிறத சொல்லுது. ஓகே, இது என்ன அந்த அப்ப டிஸ்டன்ஸ் அந்த ப்ராஹிபிட்டட் கண்டென்ட் சொன்னா என்னென்னங்கிறது நாங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு டிஸ்டன்ஸ், ஓகே, வயலன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய அல்லது ஹேட் ஸ்பீச்ல நீங்க பேசக்கூடாது. அதாவது இன்னொரு மதத்தை பத்தி மோசமாகவோ ஓ, குறைபாடாகவோ பேசக்கூடாது. மதம், இனம், தேசியம், ஓகே, மொழி, இந்த அவங்கள பத்தி மோசமா கதைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு தெரியும் இதை வச்சு நிறைய விஷயங்கள் என்ன பிரச்சனைகள் வந்துருச்சு இல்லையா? திகன பிரச்சனை இல்லையா? அதே நேரம் இதை வச்சு சில நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. இதை வச்சு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளையும் மேலும் சில, பட் இதை வச்சு கொண்டு எங்களால் செய்யப்பட்ட சில தவறுகளை எங்களுக்கு எக்ஷன் எடுத்ததும் இருக்கு. நான் அதை உங்களுக்கு லாஸ்ட்ல தண்டனைகள்ங்கிற பதிவு இருக்கும் நான் சொல்றேன் எப்படி நடந்துச்சுன்னு. ஓகே, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ இன்னொரு மதத்தை பத்தி நாங்கள் மோசமா பேச முடியாது. இன்னொரு ஆளை பத்தி நபரை கூட ஆல்சோ நீங்க மோசமா பேசக்கூடிய முடியாது. ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பொய்யான தகவல்கள், பொய்யான ஃபேக் இன்ஃபர்மேஷன், மிஸ் இன்ஃபர்மேஷன், ஓகே, இது ஒரு சமூகத்தை திசை திருப்புற மாதிரி இன்ஃபர்மேஷன்கள் நீங்க போஸ்ட் பண்ணும்போது அதை கூட போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரெஸ்ட் பண்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், ஆஹ், ஆஹ், பொய்யான நிறைய கட்டுக்கதைகளை பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படியான கட்டுக்கதைகளை வந்துட்டு இப்போ அதாவது 5G இருந்தா 5G யூஸ் பண்ணா கொரோனா வரும் என்று சொல்லி ஒரு கட்டுக்கதை நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா அதுக்கு எதிராக உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஊர்ல ஒரு ஆளுக்கு சும்மா ஒரு ஆள் போன ஒரு ஆளுக்கு ரோட்ல போன ஆளுக்கு இவரு கொரோனா COVID-19 புதுசா வந்திருக்கு 2025-26ல இவருக்கு வந்துட்டு புது நோய் வந்திருக்குன்னு சொல்லி நீங்க ஏதாவது பொய்யான இன்ஃபர்மேஷன் எழுதினாலும் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள், அதாவது தற்கொலைக்கு ஒரு ஆளை தூண்டுறது அல்லது வந்துட்டு செக்ஸ் அபியூஸ், ஓகே, அந்த மாதிரி சைல்டு அபியூஸ் விஷயங்களை நீங்க எழுதுறது, ஓகே, ஓகே, பயங்கரவாதத்தை உருவாக்கக்கூடிய மாதிரி இதே விஷயங்கள் எழுதுறது இங்க வந்துகிட்டு தண்டிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி சென்ஸ் ஃபிஷிங்ஸ், அதாவது மோசடிகள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஃபேக் ஐடியில் இருக்கு. நீங்க ஒரு ஒரு ஆள் உங்களுக்கு செட் பண்ணி நான் இப்போ உதாரணத்துக்கு 50 லட்சம் தாங்க 60 லட்சம் அப்படியான இருந்தா ஃபிஷிங்கான நடவடிக்கை ஏற்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. உங்களுக்கு தெரியும் ரீசெண்டா நிறைய நியூஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஐ- சைனா சைனாவுல இருந்து வந்து கொண்டு நிறைய ஃபேக் ஹோட்டல்ல இருந்து கொண்டு 30, 500, 30 பேர், 400 பேர், அந்த லெவல்ல இருந்து கொண்டு என்ன என்ன செய்றாங்க,
ஃபேக் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணி களை எடுக்காங்க. இப்ப கோபிநாத்லாம் நிறைய இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த டிபேட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த சட்டம் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் நீங்க ஃபேக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணினீங்கன்னா அதுக்கும் என்ன செய்யும், அதுக்கு எதிராக இந்த சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபேக் அக்கௌண்ட் இருக்கும், ஓராளை பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யும் போது இந்த சட்டத்துல உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்ப இந்த சட்டத்தை மீறினா என்ன மாதிரி தண்டனைகள் வரும்ங்கிறத நாங்க பார்க்க வேணும். அந்த தண்டனைகளை பாத்தீங்கன்னு சொன்னா டிஸ்டன்ஸ் முதலாவது சிறை தண்டனை, உங்களை ஜெயில ரிமாண்ட் பண்ணலாம். அதே நேரம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் இருக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சில ஆட்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, வேற யாரோ போட்ட போஸ்ட நான் ரீபோஸ்ட் பண்றேன் அல்லது ஷேர் பண்றேன், ஸோ அதை நான் இது எழுதுறது இல்லையே, வேற எழுதானே நீனே, அப்ப அதால இன்னைக்கு தண்டனை வராதுன்னு யோசிக்கலாம் நீங்க. இல்ல, பாருங்க, தடை செய்யப்பட்டுள்ள உள்ளடக்கத்தை பகிர்ந்தல், ஷேர் பண்றது, மறுபகிர்தல், ரீபோஸ்ட் பண்றது அல்லது பரப்பினால் சொன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ஷேர் பண்றது. அதாவது வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் அப்படி நீங்க ஏதாவது ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே, நீங்க தான் கிரியேட் பண்ணணும் இல்லை, நீங்க ஷேர் பண்ணா கூட உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ டிஸ்டன்ஸ் யூ நோ தட். இப்ப நான் அடுத்த விஷயம் சொல்றேன். இந்த சட்டத்தால நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இப்ப இதே சட்டத்தை ஒரு பார்ட்டி நமக்கு எதிராக பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நீங்க இஸ்ரேலை பத்தியோ இல்லை போட்டேன் உங்களை அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. ஏன் இந்த சட்டத்தை வச்சு கொண்டு போடுறாங்க. அதே நேரம் நீங்க ட்ரிப் போயிருப்பீங்க, ஒரு புனித ஸ்தலத்துக்கு போறீங்க, அங்க போட்டோன்னு பிடிச்சிப்பீங்க, பட் உங்களுக்கு தெரியாது. பட் நீங்க பாதாணியை போட்டுக்கு போயிருப்பீங்க, ஸ்லீப்பரை போட்டுட்டு போய்ங்க, ஷூவை போட்டுட்டு போயிருப்பீங்க. ஸோ அங்க என்ன செஞ்சுப்பாங்க, ஒரு போட்டோ பிடிச்சி போட்டு அதை என்ன செய்யலாம், பெரிய பிரச்சனையாக்கி இவர் எங்கட மதத்தை என்ன செஞ்சிட்டாரு, இழிவாக்க செஞ்சிட்டாரு என்று சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன இங்க சொல்லப்படுதுன்றா, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோசியல் மீடியாவை, நெட்வொர்க்கை நாங்கள் யூஸ் பண்ணும்போது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க நடக்க வேணும்ங்கிறது சட்டம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது புது சட்டமாக இருக்குது. ஓகே, ஸோ நல்லா நான் வச்சுக்கணும் நேஷன்ஸ் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் இதுக்கு இதை கண்காணிக்கிறதுக்காக ஆன்லைன் சேஃப்டி கமிஷனுங்கிறது ஒன்றையும் உருவாக்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று டிசிஷன்ஸ் பிடிபிஏ, அதாவது பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள், கம்பெனிகள் இருக்கு இல்லையா, இந்த கம்பெனிகள் உங்களுடைய டேட்டா பேஸ்களை உருவாக்க வேண்டும்னு சொல்றாங்க. ஓகே, எம்ப்ளாயி நிறுவனத்தை பத்தி எல்லாமே செய்யணும். உதாரணத்துக்கு பாருங்க டிஸ்டன்ஸ், அதுல நிறுவனங்களின் பொறுப்புங்கிறதுக்கு பாருங்க, டேட்டா ப்ராசஸிங் ரிஜிஸ்டரை பயன்படுத்தணும். ஓகே, இந்த ரிஜிஸ்டருங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பில்டிங் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த பில்டிங்குக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, யாரு எங்களை கதவு இருக்கு, எங்களை ஃபயர் எக்ஸிட் இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ இதே மாதிரி ஒரு நிறுவனத்துல ஒரு டேட்டா எங்க கிரியேட் ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போகுது, இந்த இன்ஃபர்மேஷன் யார் எக்ஸஸ் பண்ணலாம், அடுத்தடுத்த ப்ராசஸ் எங்கெங்க போகுது. நம்ம இது படிச்சோம், ஐஎஸ்ல படிச்சோம் இல்லையா லாஸ்ட் யூனிட்ல, அதாவது எம்ஐஎஸ், இந்த இஆர்பி சிஸ்டம் படிச்சிருக்கோம் இல்லையா, தகவல் முறைமை படிச்சிருக்கோம், எங்கெங்க இந்த ஃப்ளோ சார்ட்ல போகுதுன்னு சொல்லி படிச்சோம்ல, டிபிஎஸ், எம்எஸ். இந்த ஒரு ப்ளூ மெப்பை டேட்டா ப்ராசஸிங் ரிஜிஸ்டர் நீங்க பராமரிக்க வேண்டும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்காக வேண்டி டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ங்கிற ஒரு ஜாப் ஒன்று புதுசாக உருவாகிருப்பாருங்க சட்டத்தால. இப்படி ஒரு ஆளை நீங்க ஹயர் பண்ணணும். இப்படி நீங்க ஹயர் பண்ணலன்னு சொன்னா 2 மில்லியன் ஃபைன் என்ன செய்யலாம், இந்த கம்பெனிகளுக்கு வரலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று பாருங்க டிஸ்டன்ஸ், இது வந்து சட்டம் என்று இல்ல, ஒரு புது சேஞ்சஸ் இல்லையா, 2025 வந்து பிப்ரவரியில் வந்தது இல்லையா. ஓகே, கவர்மெண்ட் பேங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்து, அதாவது உங்களுக்கு தெரியும் டிராஃபிக் வயலன்ஸுக்கு எங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃபைன் வருது இல்லையா. ஃபைன் எப்படி, உதாரணத்துக்கு நீங்க ஒரு டிராஃபிக் வயலன்ஸ் ஒன்று செஞ்சிட்டீங்க, உதாரணத்துக்கு சிக்னல் போடல அல்லது ஹெல்மெட் போடாமல் போயிட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு டிஸ்டன்ஸ், இப்போ நீங்க ஒரு ட்ரிப் போறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃப்ரைடே ட்ரிப் போகிறீங்க, சாட்டர்டே நூறுலையாக போயிட்டு சண்டே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டே ஆஃபீஸுக்கு போகணும்னு சொல்லி வாரீங்க, இல்லாட்டி எக்ஸாம் ஒன்றுக்கு போகணும், இல்லாட்டி ஃபாரினுக்கு போகணும்னு வாரீங்க. பட் நீங்கள் சண்டே அந்த நூறுலையாவில் ஒரு டிராஃபிக் வயலன்ஸ் ஒன்று நடந்துட்டு, இப்போ ஹெல்மெட்லையோ இல்லையாட்டியோ உங்களோட சிக்னல்லையோ எதுல ஒன்றும் பிரச்சனை நடந்துட்டு, பட் அன்றைக்கு உங்களோட லைசனை நீங்கள் எடுக்க இயலுமா? இல்லை, முடியாது. நீங்க என்ன செய்யணும், மண்டே வரணும், மண்டே போலீஸுக்கு போகணும், போலீஸுக்கு போய் அங்க வந்து ரெசிப்ட் எடுக்கணும், அதை கொண்டு போய் டிஎஸ் ஆஃபீஸ்லயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லயோ கொண்டு போய் கொடுத்து அதை பே பண்ணி திரும்பி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துதான், போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா உங்களை என்ன செய்யலாம், உங்களை லைசனை ரீகால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு பாரிய ப்ராசஸ் இல்லையா, ஒரு மனுஷன் டைம் எடுத்துக்கிற விஷயம். அதே ஃபைன் 1000 தான். ஸோ இப்படியான விஷயங்கள் வந்துட்டு என்ன செய்யுது, எங்களை கையூட்டல்கள், லஞ்சங்களை அதே 1000 ரூபாய் நாங்கள் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு போனா எங்களுக்கு அலைச்சல் மிச்சம் மனுஷன் என்ன செய்றீங்க, கையூட்டல்கள் கொடுத்துட்டு போறீங்க. அப்போ மோசடிகள் நிறைய நிறைய நடைபெறுது. ஸோ இதுல கவர்மெண்ட் இல்லாததுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஆன் த ஸ்பாட் நீங்க உங்க போன் லோன் பண்ணி கவர்மெண்ட் பேமெண்ட்ல
டிராஃபிக் வயலன்ஸுக்கு பே பண்ணீங்கன்னு சொன்னா அவர்தே உங்களை என்ன செய்யும், உங்களோட ஐடி கார்டு, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் கார்டு உங்களுக்கு அவர்தே கிடைச்சிடும். ஸோ இப்படியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லா டிராஃபிக் வயலன்ஸும் இல்லை, ஒரு சில டிராஃபிக் வயலன்ஸுக்கு. ஓகே, உதாரணத்துக்கு லைசனே இல்லாம நீங்க ஓடி இப்படி ஒருத்தர் பே பண்ணிட்டு போலாமா? இல்லை, அதை கோர்ட்டு கொண்டு வைத்துருவாங்க, பைக்கையும் கொண்டு வைத்துருவாங்க. ஸோ இப்படியான விஷயங்களை கொண்டு வந்துக்கிறாங்க. இது வந்துகிட்டு இதை உருவாக்குறதுக்கு ஒரு சட்டம் காரணமா இருந்துச்சு, பேமெண்ட் செட்டில்மெண்ட் செக்ட். நாம எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் படிச்சோம். இந்த இதுகளுக்கு தான் இதுக்கு காரணமா இருந்துச்சு. இதை கண்காணிக்கிற நிறுவனங்களாக ஐசிடிஏ, லங்கா பே போன்ற நிறுவனங்கள் இருக்கு. சரி, ஓகே டிஸ்டன்ஸ். அதே மாதிரி பாருங்க டிஸ்டன்ஸ், நாங்க இன்னொன்று பார்த்தோம். இலங்கை மின்சார நம்ம கிரீன் கம்ப்யூட்டிங் பார்த்தோம். கிரீன் கம்ப்யூட்டிங்ல வந்துட்டு நம்ம உங்களுக்கு தெரியும், கோவிட்-19 எக்கனாமிக் கிரைசிஸ் காலகட்ட பதில டிஸ்டன்ஸ் நீங்க பார்க்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதாவது நாங்க 12 ஹவர் 8 ஹவர் என்ன செஞ்சிருந்தோம், எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கட் ஆயிருந்துச்சு. என்ன பிரச்சனை, நாங்க க்ரூட் ஆயில நம்பி இருந்தோம். ஸோ இது வந்துகிட்டு ஒரு ஆகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ இதை இல்லாதாக்குறதுக்காக வேண்டி கவர்மெண்ட் சட்டத்தை கொண்டு வந்து பாருங்க. ஓகே, இலங்கை மின்சார சட்டம் 2024 சட்டத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. ஆஹ் 2030 ஆகும் போது நீங்க என்ன செய்ய வேணும், 70% என்ன என்ன ரினியூவபிள் எனர்ஜிக்கு, சோலார் பவர், காற்றாலை, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க மாறணும் என்று சொல்லி சட்டத்தை கொண்டு வைக்கிறாங்க. ஸோ பாருங்க எவ்வளவு கிரீன் கம்ப்யூட்டிங்கிறது முக்கியமான இருக்கு பாருங்க. ஓகே, அதே மாதிரி டிசன்ஸ் ஒரு சமரி டேபிள் ஒன்று சந்திக்கிறேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்துகிட்டு என்னென்ன சட்டங்கள் இருக்குது, இந்த சட்டங்கள் என்னத்துக்கு பொறுப்பு. ஓகே, அதே மாதிரி இந்த சட்டங்கள் தொடர்பான நிறுவனங்கள், இப்படியான விஷயங்களை தந்திருக்கிறோம். ஓகே, ஸோ திரும்ப திரும்ப நான் வழங்கப்படுத்திக்க டைம் இல்லை டியூஷன். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இதை நீங்க ஒரு தரம் பார்த்துட்டு டியூஷன்ஸ் ஒரு தரம் போறதுக்கு முந்தைய நான் அமைச்சுக்கணும். ஓகே, நான் அமெரிக்கணும், இந்த நிறுவனம் நான் அமெரிக்கணும். ஓகே, கட்டாயம் சம்டைம் கேட்கலாம் இல்லையா, இந்த சிஇஆர்டின்னு சொல்லிங்க இல்லையா, சிஇஆர்டின்னு சொன்னா இதான் அந்த நிறுவனம். ஓகே, இதான் அந்த நிறுவனம், அந்த பார்த்துக் கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். உங்க எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் ஃப்ரம் டிஜிட்டல் டியூட்டர்ஸ்.